தற்போதைய அண்மை செய்தி. கொல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு தற்போது நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கொல்கத்தா பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். அதான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் தற்பொழுது மேற்குவங்க நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அதாவது அவருக்கு தண்டனை அறிவித்திருக்கின்றது. அதன்படி ஆயுள் தண்டனை அந்த முக்கிய குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கின்றார். இது அரிதிலும் அரிதான வழக்கு அல்ல என்று நீதிபதி தெரிவித்து இதனை தற்பொழுது ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கின்றார். இது நிச்சயமாக கண்டிப்பாக அவருடைய அந்த உயிரிழந்த அந்த மாணவனுடைய பெற்றோருக்கு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு தீர்ப்பு என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் இது மிக ஒரு கொடூரமாக நடைபெற்றக்கூடிய இந்த கொலையின் காரணமாக பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலை காரணமாக அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் வழக்கை விசாரித்த சிபிஐயும் கூட மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தது. ஸோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கில் அநேகமாக மரண தண்டனை தான் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் பெரும்பாலாக எதிர்பார்க்கப்பட்டது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நீதிமன்றமானது ஆயுள் தண்டனை விதித்து தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த தண்டனையை தற்பொழுது தூக்கு தண்டனையாக மாற்றக்கோரி அவர்களுடைய பெற்றோர் அடுத்ததாக வேறு ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களா அல்லது சிபிஐ மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது ஒரே ஒரு குற்றவாளிதான் அந்த சஞ்சய் ராய் மீது தொடர்ந்து சிபிஐயை பொறுத்தவரையில் சஞ்சய் ராய் தான் குற்றவாளியாக கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவன் மீதான அந்த வழக்கு தான் விசாரணை நடைபெற்று தற்பொழுது அந்த தீர்ப்பானது அவனுக்கான தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சஞ்சய் ராயை பொறுத்தவரையில் அந்த ஏற்கனவே நீதிமன்றத்தில் தீர்ப்பு அவன் குற்றவாளி என்று கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கும் போது நான் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றேன், இதில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தப்பிவிட்டார்கள் என்று அவன் சார்பில் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவன் ஒரு முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாகவும் விசாரணை அதற்கு அவனுடைய கருத்துக்கள் அவனுடைய அந்த தகவலுக்கு முன்னுரிமை அளித்து அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு தற்பொழுது நீதிமன்றமானது ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அடுத்த கட்டமாக மேற்கொண்டு உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த வழக்கில் தண்டனை மாற்றக்கோரி தூக்கு தண்டனையாக மாற்றக்கோரி கூட நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது சஞ்சய் ராய் சார்பில் தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை குறைக்க கோரி அவன் சார்பிலும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வழக்கானது இன்னும் முழுமை பெறவில்லை. ஏனென்றால் அந்த சஞ்சய் ராயை பொறுத்தவரையில் அவனும் கூறியிருக்கின்றான். ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இது எப்படி செல்லப் போகிறது என்பதை வேண்டும். ஏனென்றால் இதில் பல்வேறு மர்ம முடிச்சுகள் இருந்தன. அதன் காரணமாகத்தான் அவனுடைய உயிரிழந்த மாணவனுடைய மருத்துவமனையுடைய பெற்றோரும் அதைத்தான் கூறியிருந்தார்கள். முதலில் மருத்துவமனையிலிருந்து உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டாள் என்றுதான் அவர் தகவல் இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதன் பிறகு அவர் பெற்றோர்கள் அங்கு சென்று பார்த்த பொழுதுதான்
மகள் உயிரிழந்தது தெரிய வந்தது, படுகொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது என்பதை அவர்கள் கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அவருக்கு உடனடியாக அடுத்த கல்லூரியில் அவர் மாற்றப்பட்டார். இது போன்று பல்வேறு விவகாரங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுடன் உடனடியாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இது போன்று பல மர்ம முடிச்சுகள் அதில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் நீட்டிக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த விஷயத்தில் அதைத்தான் அவருடைய பெற்றோரும் தற்பொழுது அது தொடர்பாக ஒரு மனுவினையும் அந்த நீதிமன்றத்தில் கீழ்தான் நீதிமன்றத்தில் ஒரு கூடுதல் மனுவையும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் இந்த படுகொலையில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்பது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறி அவர்கள் சார்பில் மேற்கொண்டு ஒரு மனுவானதும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில், முழுமை பெறாத ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது முக்கிய குற்றவாளியான அந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆயுள் தண்டனை என்பது தண்டனை பெற்ற நபர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் வரை அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குறைக்கப்படும் வரை சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சிறை தண்டனையாகும். ஆயுள் தண்டனை விளையக்கூடிய குற்றங்கள் மிகவும் கடுமையானதாகவும் பொதுவாக வன்முறையாகவும் இருப்பதாக கருதப்படக்கூடியவைதான் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். இந்த குற்றங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த கொலை, சித்திரவதை, பயங்கரவாதம், அதுபோல மரணத்தை விளைவித்தல், துஷ்பிரயோகம், கற்பழிப்பு, உளவு பார்த்தல், தேச துரோகம், சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகம், மனித கடத்தல், கடுமையான மோசடி மற்றும் நிதி குற்றங்கள், மோசமான சொத்து சேதங்கள், அதுபோல தீ வைத்து எரிப்பது, வெறுப்பு குற்றம், கடத்தல், கொள்ளை என திருட்டு, விமான கடத்தல், இனப்படுகொலை என பல கேட்டகரியெல்லாம் இந்த ஆயுள் தண்டனையானது வழங்கப்படுகின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தூக்கு தண்டனை என்பது அறிவியலும் அரிதான, நாம் பார்த்தது போல அறிவியலும் அரிதான விவகாரங்களில் தூக்கு தண்டனையானது வழங்கப்படுகின்றது. நடைமுறை சட்டத்தின்படி மரண தண்டனை, சாகும் வரை தூக்கில் தொங்குவர்கள் இது மிகவும் அரிதான வழக்குகளில் மட்டுமே விதிக்கப்படுகின்றது. தற்போது இந்தியாவை பொறுத்தவரையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கைதிகள் மரண தண்டனை எதிர்கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் கூட 2020ஆம் ஆண்டில் தூக்கு தண்டனையானது நிறைவேற்றப்பட்டது. அது 2012ஆம் ஆண்டு டெல்லி மட்டுமல்ல நாடு முழுவதும் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒட்டுமொத்தமாக உலகே உலுக்கிய அந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகள் 4 பேர் டெல்லி திகார் சிறையில் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வழக்கிலும் அநேகமாக சிபிஐ சார்பிலும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அவர்களுடைய பெற்றோர், உயிரிழந்த மாணவனுடைய பெற்றோர் சார்பிலும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கப்பட்டது நீதிமன்றத்தில். ஆனால் நீதிமன்றம் இதனை அரிதிலும் அரிதான ஒரு வழக்கு அல்ல என்று தற்பொழுது தெரிவித்துதான் இந்த விவகாரத்தில் தற்பொழுது ஆயுள் தண்டனை விட்டு தீர்ப்பளித்திருக்கின்றது. நான் பார்த்தது போல இதில் இன்னும் யாரெல்லாம் உடந்தை அந்த சஞ்சய் ராய்க்கு இந்த விவகாரத்தில் இந்த படுகொலை செய்யும் பொழுது யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான விசாரணை நடத்தப்படுமா, மேற்கொண்டு இதில் யாரும் தண்டிக்கப்படுவார்களா? உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.